ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய ஒரு நாளாக சொல்லப்படுது. அந்த ஒரு நாள் என்ன, அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதே போல் அந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது. ஸோ அதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இது பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இதனுடைய பலன்களானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுமே குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணங்களானது வரும் அல்லது சந்திர கிரகணங்களானது வரக்கூடுங்க. சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றக்கூடும். அதேபோல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி என்று மாசி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணமானது வருகிறது. அன்று தோன்றக்கூடிய சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகண அமாவாசை அன்று, சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்கும். 2026 சூரிய கிரகணம் மாசி மாத அமாவாசை பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய இடையில மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை பார்த்தீங்கன்னா தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடிக்கிறது. அதனால் மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன விஷயங்களை செய்யணுமோ அதை தவறாமல் பார்த்தீங்கன்னா செய்து கொள்ள வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா கேட்கலாம், அமாவாசையின் போது சரி நாங்கள் எப்போவுமே தவறாமல் நம்மளுடைய முன்னோர்களை நாங்கள் வழிபட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம், அது எப்படி திதி தர்ப்பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதே தெரிந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கிரகணங்கள் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு நினைவூட்டலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டிலோ அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது போன்ற வழக்கங்கள் இருக்குங்க. ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்பது நம்ம பார்த்தீங்கன்னா நன்கு அறிந்து அதன் பின் செய்வது ரொம்ப நல்லது. மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகக்கூடிய நேரம் முதல் அதிகபட்சம் நண்பகல் 12 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதிகள் கொடுக்க வேண்டும். தர்ப்பணத்தை அதாவது தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எள்ளும் நீரும் மட்டும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு கிரகணம் ஏற்படும் பொழுது எந்த நேரத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று வரக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அமாவாசை திதியானது சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை பார்த்தீங்கன்னா நீடிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த மாசி மாத அமாவாசை அன்று கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்புகளும் உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு பிறகு அதாவது நண்பகல் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திதி தர்ப்பணங்களை கொடுத்துட வேண்டும். மாசி மாத அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். அதேபோல் சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற யோகங்களானது உண்டாகுங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த பணங்கள் சேரும். தொழிலை முறையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து வருவீர்கள். தொழிலில் முதலீடு செய்வீர்கள். அதேபோல் முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பார்கள். நல்ல ஒரு கூட்டாளிகளும் உங்களுக்கு கிடைப்பார். பெயர் புகழானது உங்களுக்கு கிடைக்குங்க. வேலையில் இருப்பவர்கள் தனி தொழில் செய்யக்கூடிய யோகங்களானது உண்டு. அரசாங்கத்தில் கௌரவங்களானது ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களினுடைய ஆசீர்வாதங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நல்ல பெயர்களானது உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பொறுப்புகளுக்கு நீங்கள் வருவீர்கள். நிறுவனங்களுக்கான நிர்வாக இயக்குநராக யோகங்களானது உண்டு. வண்டியில் நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். இளம் வயது மேசராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்தில் அந்யன்யங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க.
தொழில் உத்தியோகம் நிமித்தமாக பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். வண்டியில் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும். எல்லா விஷயங்களிலுமே பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. நிம்மதியாகவும் நீங்கள் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவீர். அதேபோல் எப்போதுமே வருத்தப்பட்டு கொண்டு இருந்தே இந்த நிலைமைகளானது இப்பொழுது மாறி இனி எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா அசால்ட்டாக செய்வீர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதேபோல் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என எல்லா விஷயங்களிலும் நன்மைகளானது உண்டாகுங்க. செல்வாக்குகளானது பார்த்திங்கன்னா கூடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு யோகங்களானது உங்களுக்கு உண்டு. மன அழுத்தங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலுமே தலையிட்டு சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது ரொம்ப சிறந்தது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட இருந்த தடைகள் அனைத்துமே விலகுங்க. அதேபோல் மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய முயற்சிகள் யாவுமே லாபத்தை கொடுக்கும். வெளியில் இருந்து வர வேண்டிய பணமானது வந்து சேருங்க. பெரியோரினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும். சிலரது வீட்டில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும். சிலருக்கு புதிய சொத்தானது சேருங்க. வெளிநாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த தகவலானது வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகும். வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலையில் மாற்றங்களானது ஏற்படுங்க. திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி பார்த்திங்கன்னா நடந்தேறும். குடும்பத்தில் சுபிட்ச நிலைகளானது இருக்கும். எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கங்களானது உண்டாகும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால விவசாயிகளுக்கு ஆதாயங்களானது கூடுங்க. ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில் வளர்ச்சியானது அடையும். செய்து வரக்கூடிய தொழிலில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்கள் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்புகளும் உங்களுக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக அமையும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருப்பதனால உங்களுக்கு பணப்புழக்கங்களானது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்களானது இப்பொழுது விலகும். கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும். உறவினர்களுடைய மத்தியில் பார்த்திங்கன்னா செல்வாக்குடன் வாழ்ந்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறுங்க. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் முதல் சாதகமாக சஞ்சரிப்பதனால உங்களுக்கு வரவு செலவில் இருந்த நெருக்கடியும் இப்பொழுது விலகும். தொடர்ந்து எதுவாக இருந்தாலுமே ஒரு வகையில் செலவுகளையே பார்த்து வந்த உங்களுக்கு லாபத்தை பார்த்திடக்கூடிய நிலைகளானது உண்டாகுங்க. முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றங்களானது அடையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்குங்க. புதிய முயற்சிகளானது வெற்றியாகும். கலைஞர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் வாரத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்க முயற்சிகளை செய்து வருபவர்களுக்கு அதற்குரிய அனுமதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வேலையில் நிம்மதி இல்லை என்ற இந்த நிலைகளானது மாறி முன்னேற்றங்களானது உண்டாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு யோகமானதாக இருக்க போகிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் இருளில் இருந்த உங்களை பார்த்திங்கன்னா வெளிச்சத்திற்கு அழைத்து வர போகிறது. சங்கடம் சஞ்சரவு போராட்டம் என்ற இந்த நிலைகளானது மாறும். கையில் பணப்புழக்கங்கள் செல்வாக்கானது பார்த்திங்கன்னா கூடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது கூடும். சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்குங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் லாபசனியை உங்களை தலை நிமிர்த்து வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தோம்னே யோகக்காரகன் ராகு தொடர்ந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால செலவிற்கு தேவையான வருமானங்கள் தொடர்ந்து வரும். புதிய தொழிலும் நீங்கள் தொடங்கலாம். அதற்கான முயற்சிக்கு பார்த்திங்கன்னா அரசினுடைய அனுமதியும் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை கொடுக்குங்க. அந்நியரால ஆதாயங்களானது அதிகரிக்குங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் முதல் ராசிநாதனும் சாதகமாக சஞ்சரிப்பதனால சொத்தானது சேரும். காவல்துறை இராணுவம் மீட்பு பணித்துறையினருக்கு மரியாதைகளானது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதன் வக்ரம் அடைவதனால புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு யோசிப்பது ரொம்ப நல்லது.
பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக மாற வாய்ப்புகள் இருப்பதனால அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.